பீகாரிலே வந்து தீவிர வாக்காளரினுடைய திருத்தம் செய்ய போகிறோம் என்று அவர்கள் சொன்னபோது திடீரென்று 52 லட்சம் வாக்காளர்களை வந்து வாக்காளர் பட்டியலிலே இருந்து நீக்கியிருக்கிறார். அதற்கு அவர்கள் தொடக்கத்திலே சொன்ன காரணம், பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய வங்கதேசத்திலே இருந்து ஊடுருவல்காரர்கள் எல்லாம் குடியேறிவிட்டார்கள் என்றெல்லாம் முதல் கட்டமாக சொன்னார். ஆனால் நெருக்குவட்டத்திலே போய் பார்க்கிற போது அவர்கள் யாரையெல்லாம் நீக்கியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அவர்கள் இறந்து போனவர்களை நீக்குவது வழக்கம்தான், புதிதாக பல வாக்காளர்களை சேர்ப்பது என்பதும் நடைமுறையில் உள்ளது. திடீரென்று ஒரு 52 லட்சம் பேரை அவர்கள் நீக்குகிறார்கள் என்கிற போது சந்தேகத்தினுடைய அடிப்படையில், என்ன சந்தேகம், பாஜகவுக்கு ஓட்டு போடுவானா போட மாட்டானாங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் வாக்காளர்களை வந்து பெரிய அளவிலே வந்து நீக்கி இருக்கிறார்கள். அப்போ திடீரென்று பார்த்தால் இந்த பக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து புதிதாக சில வாக்காளர்களை சேர்ப்பதற்கான முயற்சி ஒரு பக்கம் நடக்கிறது. இப்போ என்னதான் நடக்கிறது என்பதை கடந்த 6 மாத காலமாக மகாராஷ்டிராவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது 49 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போட்டியிட்ட போது 30 தொகுதிகளிலே இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அடுத்த 6 மாதத்திலே நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தாதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்போ 30 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் ஏறத்தாழ 150 தொகுதி வரைக்கும் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்க வேண்டும். ஆனால் 50 தொகுதிகளுக்கு மட்டுமே வெற்றி பெற்றார்கள்.